செல்லும் பாதையில் மற்றவர்கள் காட்டும் சரியான பாதையை விட நீங்கள் தேர்ந்தெடுக்கும் தவறான பாதை சிறந்தது. இந்த கூற்றை கவனமாக சிந்தியுங்கள். வாழ்க்கையில் யாரை நம்ப வேண்டும் என்பதை விட யாரை நம்பக்கூடாது என்பதில் கவனமாக இருங்கள். இரண்டும் ஒன்றல்ல. சுத்தமான தண்ணீரில் மீன்கள் வாழாது. சுத்தமான தங்கம் கொண்டு ஆபரணங்கள் செய்ய முடியாது. சிலவற்றிற்கு கலப்படம் தேவை. இதை பற்றி சொல்கின்றேன் என்று உங்களுக்கு நன்றாக புரியும். இதுவரை நீங்கள் எதை இழந்திருந்தாலும் அதை எதற்காக இழந்தீர்கள் என்பதை பற்றி சிந்தித்து பாருங்கள். உங்கள் சில இழப்புக்களாக இருக்காது. ஒரு மரம் உங்களுக்கு இடையூறாக இருந்தால் நீங்கள் அழிக்க வேண்டியது அதன் வேரைத்தான். இது மரத்தை பற்றியது அல்ல. சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள். தொடர் முயற்சி என்பது முக்கியம்தான். ஆனால் எப்பொழுது நிறுத்த வேண்டும் என்பதையும் அறிந்திருக்க வேண்டும். மழை பொழியும் பொழுது செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சுவது என்பது முட்டாள்தனமானது. எல்லா விதமான சூழலும் சரியான பிறகுதான் நீங்கள் ஒரு முயற்சியில் இறங்குவீர்கள் என்றால் உங்களால் எந்த ஒரு முயற்சியிலும் இறங்க முடியாது. முயற்சி செய்வதென்பது அவசியமானது. அதற்காக பாலைவனத்தில் பயிர் செய்வேன் என்று அடம் பிடிப்பது அர்த்தமற்றது. இடமறிந்து செயல்படுங்கள். நன்றாக பேசிக் கொண்டிருந்தவர்கள் திடீரென அமைதியானால் புரிந்து கொள்ளுங்கள். பல நூறு வழிகள் கண்டவர்களுக்கு அமைதிதான் சரியான ஆறுதல் என்று. நன்றிகள்.